பின்ன என்ன, நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் வா வா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்வேன்னு நினைச்சியா என்றார் குரு கடுத்த முகத்துடன். அதானே பார்த்தேன், ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் என மனம் என்ன மீண்டும் ஐ லவ் ஹிம் டாடி என்றாள் அனு வராத கண்ணீரை வர வைக்க முயன்றபடி. அது எப்படி 2 வாரத்துல லவ் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும்? ராதாவிற்கு சந்தேகம் தீர்வதாய் இல்லை. ம் குருவும் அதையே தன் இல் வெளிப்படுத்த, நீங்க மம்மிய 10 மினிட்ஸ் தானே பார்த்தீங்க, உடனே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க இல்ல? அப்படிதான் என்றாள் அனு மூக்கை லேசாய் உறிஞ்சி. விளக்கத்தை பாத்தியா என்று உரிமைய குரு. நான் போய் அந்த தம்பி என்னன்னு முதல்ல விசாரிக்கிறேன் என வெளிநோக்கி கிளம்பினார். எஸ் எஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின நேரம் வந்துருச்சு. டே பொந்து, இருடா இரு. உன் பேச்ச கேட்டுட்டு என்னையே திட்டினாருல எங்க டாடி, அவரு இப்போ வந்து உன்னை மொத்துன்னு மொத்த போறாரு. நல்லா வாங்கிக்கோ. அன்னைக்கு போட்ட சீனுக்கெல்லாம் இன்னைக்கு உனக்கு இருக்குடி சீர்வரிசை என்று உள்ளம் குதுகலிக்க, ஹே ஹே என்று சிந்து பாடியது நெஞ்சம். இருங்க, நானும் வரேன் என்று ராதாவும் உடன் கிளம்ப, ஐயோ மம்மி, நீ போய் ஏதும் குட்டையை குழப்பி விட்டுடாத என்று பதறி போனாள் அனு. ஆனால் பதட்டத்தை வெளிக்காட்ட முடியாமல் அவள் கையை பிசைந்து கொண்டு நிற்க, பெரியவர்கள் இருவரும் பக்கத்து வீட்டிற்கு சென்றனர். முதல் 10 நிமிடங்களுக்கு காதை பீத்து பக்கத்து வீட்டில்தான் வைத்திருந்தாள் அனு. ஆனால் ஒன்றும் கேட்ட பாடாய்தான் இல்லை. கீழே இறங்கி போக ஒரு மாதிரி இருந்தது. மாடிமேல் இருந்தவாறே பக்கத்து வீட்டில் இருந்து வரும் சத்தங்களை அவள் சேகரித்து கொண்டிருந்தும் ஒன்றும் அனுகூலமாய் தெரியவில்லை. 10 நிமிடங்களுக்கு மேல் பொறுக்க முடியாமல் கீழே இறங்கி ஓடியவள் கட்டை சுவர் 2 கைகளையும் வைத்து எக்கி எக்கி அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க முயன்றாள். ஒன்றும் தெரியவில்லை, கேட்கவும் இல்லை. பூட்டியிருந்த கதவின் பின்னே என்ன நடக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அவளுக்கு வித்தைகளும் தெரியவில்லை. ஐயோ, என்ன டாடி பண்றீங்க? அவனை 2 அறை விடுங்க. என்ன இது, சண்டை போடுற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அந்த பக்கி வீட்டில் இல்லையோ என்ற கேள்வியில் பின்னே பக்கத்து வீட்டு வெளிக்கதவின் பின்னே பார்வையை ஓட்டியவள் அங்கே சந்தரின் வண்டி நிற்பதை காணவும், இருக்கானே, அப்புறம் டாடி அடிக்காம இருக்காரு என குழம்பி போனாள். ஒருவேளை அடிக்கிறாரோ, நமக்கு தான் கேட்கலையோ. டேய், என்ன தாண்டா நடக்குது, சொல்லிட்டு செய்ங்கடா, டென்ஷன் ஆகுதுல மனுஷிக்கு. அவள் என்ன பல்லை கடித்தும் என்ன பதறியும் என்ன குழம்பியும் அடுத்த 3/4 மணி நேரத்திற்கு அங்கே சத்தமே இல்லை. அதாவது சத்தம் அவளுக்கு கேட்கவில்லை. சரியாக 1 மணி நேரம் கழித்து குருவும் ராதாவும் வெளியே வருவது தெரிந்தது. குடுகுடுவென மாடிக்கு ஓடிச் சென்றவள் அப்பாவியாய் அவர்களை வரவேற்றாள். குருவின் முகத்தில் யோசனை சூழ்ந்திருக்க, ராதாவோ சந்தோஷத்தில் தோய்ந்திருப்பது நன்றாக தெரிந்தது. மகளின் தாடையை மெல்ல பற்றி, அணுகுட்டி, அப்பா உனக்காக உனக்கும் சந்தர் தம்பிய மாப்பிள்ளை கேட்டிருக்கேன்டா. சம்பத் அண்ணனும் கல்பனா அண்ணியும் 2 நாளில் யோசிச்சு சொல்றதா சொல்லியிருக்காங்க என்றார் வாஞ்சையாய். அணுவின் தலை வடகிழக்காய் கிர் என்று சுத்தியது. 1 மணி நேரத்துக்கு முன்பு கதவை தட்டிவிட்டு வெளியே காத்திருந்த குருநாதனிடம், எதுவும் கடா புடான்னு பேசாதீங்க, என்னன்னாலும் முழுசா விசாரிச்சுட்டு பேசலாம் சரியா என்றார் ராதா மெல்ல. சரி. முணுமுணுப்பாய் இழுத்த குருவின் முகத்தில் யோசனை இருந்ததே ஒழிய வினுவின் காதல் விஷயம் நடந்தேறிய போதிருந்த வெறி இல்லை. அதை சரியாய் புரிந்து கொண்ட ராதாவுமே அதன் பின்னர் ஏதும் பேசாமல் மௌனம் காத்தார். யாரும் கதவை திறக்கலையே, வீட்ல யாரும் இல்லையோ என்ற குருநாதனின் கை அழைப்பு மணிக்கு செல்லும் போதே, ஷாம்பு, வெட்டியா தானே உட்கார்ந்துருக்க, கதவை திறந்தா என்ன என்ற அருணினின் குரலில் செவி நிறைந்தது. குருவின் யோசனை புன்னகையை மாற, எனக்கு சம்பத்தை பார்த்து சில சமயம் ரொம்ப பொறாமையா இருக்கும் ராதா என்றார் சிறு ஏக்கத்துடன். ஏங்க? விடையை ஊகிக்க முடிந்த போதும் அதை கணவனின் வாய்மொழியாய் கேட்க வேண்டும் என தோன்றியது ராதாவிற்கு. அருணினே இல்ல, சந்தர் சுந்தர்னு 3 பேருமே
அவர்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்க தெரியுமா என்றவர் ஒரு வினாடி நிதானித்து விட்டு, அதுக்காக மரியாதை இல்லாம அவங்களும் நடந்துக்கல. அதே சமயம் அப்பாங்கிற அதிகாரத்த இவரும் காட்டல. ரொம்ப லைவ்லியா ஜோவிலியா எதுனாலும் அப்பாட்ட ஃப்ரீயா பேசிக்கிட்டு. ம் எனக்கு சம்பத் மாதிரி அப்பா இல்லைன்னு வருத்தமா இருக்கு. சேம் டைம் அணுவும் வினுவும் என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு என்றார் ஏக்க மிகுதியுடன். ராதா ஒன்றும் பேசாது புன்னகை மட்டுமே செய்தார். ஜெனரலா பொண்ணுங்க அப்பாட்ட தான் க்ளோஸா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்ற கேள்வியை அவர் எறிந்த விதமே, இதற்கு நீ பதில் சொல்லி என் ஏக்கத்தை தூண்ட வேண்டாம் என்ற வேண்டுதலை தாங்கி நிற்க, அவரையே அரை கணத்திற்கு மேலாய் பார்த்திருந்த ராதா மீண்டும் கதவை தட்டினார். அடுத்த வினாடி இதோ வந்துட்டேன் என்றபடியே சம்பத் கதவை திறந்தார். முண்டாசு போல் தலையில் ஒரு சிவப்பு துண்டை கட்டிக்கொண்டு கையில் தட்டுடன் நின்று கொண்டிருந்தார் சம்பத். அவர்களை கண்டதும், ஓ குருவா, வாங்க வாங்க, வாமா ராதா என்று இருவரையும் வரவேற்ற சம்பத்தை தொடர்ந்து மேலிருந்து 4 குரல்கள் கோரசாய் வரவேற்பு. அவர்கள் உள்ளே வரவும், மேலே எல்லோரும் கேரம் ஆடிக்கிட்டு இருந்தோம், அதான் கதவு திறக்க லேட் ஆயிடுச்சு, சாரி என மன்னிப்பு கோரிய சம்பத்திற்கு பதிலாய், பரவாயில்ல சம்பத் என்று குரு கூறும்போதே, கேரம் ஆடிட்டு இருந்தீங்களா, இது எப்போ என கிண்டல் செய்தது சுந்தரின் குரல் மேலிருந்து. வேகாத 4 பஜ்ஜிய போட்டுட்டு வந்து கொடுத்துட்டு எதுக்கு இந்த சீனு என தம்பிக்கு பின்பாட்டாய் ஒலித்தது சந்தரின் குரல். உங்களுக்கு போய் பஜ்ஜி போட்டுட்டு வராருல, அவரை சொல்லணும், கொழுப்படுத்த எருமா மாடுகளா என்று அவர்களை கல்பனா அடக்கி கொண்டிருந்த வேளையில், மேலே போலாம் வாங்க என அவர்களை மேலே அழைத்து சென்றார் சம்பத். போகும்போதே, எனக்கு கேரம் ஆட வராது என சம்பத் அசடு வழிய, ஓ உங்களுக்கும் ஸ்ட்ரைக்கர் பண்ண வராதானா என்றார் ராதா துணை கிடந்த சந்தோஷத்துடன். ஆமாம்மா, உனக்கும் வராதா? ஆமாண்ணா, என்னதான் மூச்சை பிடிச்சிட்டு அடிச்சாலும் ஸ்ட்ரைக்கர் 2 இன்ச்சு தான் நகரும், ஆனா நகை கண்ணுக்கு மட்டும் 4 நாளைக்கு வலிக்கும் என்று சோக கதை வாசித்தார் ராதா. ஓ நம்ம இனமா நீ என்றவர், அப்போ குருவும் பசங்களும் மட்டும்தான் விளையாடுவாங்களா என கேட்கவும், குருநாதனும் ராதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இது நாள் வரையில் இப்படி ஒன்றாய் அமர்ந்து அவர்கள் விளையாடியதே இல்லை. விளையாடுவது என்ன, ஒன்றாய் குழுமி பேசியது கூட இல்லை. அவர்கள் வளர்கையில் குருவிற்கு நேரம் இருந்ததில்லை. அவர்கள் வளர்ந்த பின்னர் அவர்களுக்கும் நேரம் இருக்கவில்லை. இருவரது யோசனையும் வேறு பாதைக்குள் செல்வதை கவனித்த சம்பத், அனு சென்னையிலிருந்து வந்தாச்சா என கேட்டார். ஆ, தூக்கத்திலிருந்து விழிப்பவர் போல தலையை குலுக்கி கொண்ட குருவிற்கு தான் எதற்காக அவர்கள் வீட்டிற்கு வந்தோம் என்ற விஷயமே அந்த வினாடிதான் உரைத்தது. வந்திருக்கா, அவ விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தேன் என கூறுவதற்கும், முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசலாம் என்று இருக்கையை காட்டினார் கல்பனா. டே மாடு, உன் டர்ன். அருணி சந்தரின் தலையில் தட்ட, மவனே, லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற ஒயிட்டை பாக்கெட் பண்ணின கொன்னுருவேன் உன்னை, அது எங்க அம்மாக்கு நான் கொடுத்த மதர்ஸ் டே கிஃப்டாக்கும் என்றார் சுந்தர் ஒரு விரலை நீட்டி. கல்பனா அடுத்த முறையில் அடிப்பதற்காக சுந்தர், டே டே, இன்ஸ்டன்ட் காப்பி இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் மதர்ஸ் டே பாசத்தை அடக்குங்கடா, எரிச்சலா வருது என்றபடியே சுந்தர் சேகரித்து வைத்திருந்த வெள்ளைக்காயினை குறிப்பாத்தான் சந்தர். டே வேணா, அதை அடிக்கிறதும் உன் தாய பாசத்தோட மிதிக்கிறதும் ஒண்ணு என்று சுந்தர் வீரவசனம் பேச, வருஷம் முழுசும் அம்மாவை மதிக்காத பக்கீஸ் ஒரே நாள்ல ரஜினியா மாறி அம்மாவை கையில தூக்கிட்டு அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே பாட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கே இது ஓவரா தெரியல? தாங்க முடியல ஆலம்பனா என்றான் சந்தர். பாக்கெட்டுக்குள் விழுந்த வெள்ளைக்காயினை எடுத்து கல்பனா முன்னர் காட்டியபடியே, அதான் காயினை போட்டல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ லென்த்தா ஒரு டைலாக், நெக்ஸ்ட் சான்ஸை விளையாடி தொலை என்றாள். சுந்தர் அவன் கையை தட்டி, டே பொறாம பிடிச்சவனே, கையை எடு என சுந்தரின் கையை தட்டிவிட்ட அருணி சந்தரிடம் திரும்பி, அண்ணா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா என்றாள் பாசமே உருவாய். ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரலாம், போன ரவுண்டில் இத்து போன செருப்பால் அடிச்சு பக்கிதானே நீ
என்றான் சந்தர் அவளை முறைத்து. அதுவரையிலும் தாங்கள் வந்த காரியத்தை மறந்துவிட்டு அவர்களது சம்பாஷணையை ஒரு சுவாரஸ்யம் கலந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த ராதா, போன ரவுண்டா? அப்போ எவ்வளவு நேரமா விளையாடுறீங்க என்றார் சந்தேகமாய். ம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கும் ராதா. ஏன் கேட்குற என்றார் கல்பனா. கேரம் போர்டில் கவனமாய் அவரது கேள்விக்கு 2 ஹோக்கள் பதிலாய் வந்தன. ஒன்று ராதாவிடமிருந்தும் மற்றொன்று குருநாதனிடமிருந்தும். அதன் தொடர்ச்சியாய் அந்த நாளில் 10வது முறையாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். விளையாட்டில் கவனமாய் இருந்த மற்றவர்களுக்கு புலப்படாத அவர்களின் அதிர்ச்சி சம்பத்தின் கண்களில் சிக்கியதன் விளைவாய், என்னாச்சு குரு, ஏன் இவ்வளவு ஆச்சரியம் என்ற கேள்வி அவரிடமிருந்து கிளம்பியது. அதா அது 1/2 மணி நேரத்துக்கு முந்திதான் சந்தர் தம்பி என் பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருந்தார். அதான் என குரு இழுக்க, என்னது? வீடே அதிர்ந்து போனது. வடைக்கு தொட்டுக்கொள்ள சாம்பாரும் கெட்டு சட்னியும் கொடுத்தாங்க என்பதை போல் சர்வ சாதாரணமாய் குரு விஷயத்தை போட்டு உடைத்ததில் ராதாவுக்குமே அதிர்ச்சிதான். விஷயமறிந்த ராதாவுக்கே அதிர்ச்சி என்றால் சம்பத் குடும்பத்தாரின் நிலைமையை ஸ்தம்பித்தது என்றே சொல்ல வேண்டும். முதலில் சுதாரித்தது சந்தர்தான். என்னது, ரகு தாத்தாட்ட லவ் யூ சொன்னேனா என்றான் முழுதாய் ஜர்க்காகி. அதை நம்பாத தோணியில், தே பக்கி எரும, எப்படா இந்த வேலையை பார்த்த என அருணி பாயும் போதே, ஏ லூசு, நான் அனுப்பவே இல்லடி சத்தியம் என்றான் சந்தர். அவள் கையை பிடித்து தள்ளி அவனது பார்வை தாய் தந்தையரிடம் தஞ்சம் புகுந்தது. என்னதான் குருநாதன் விஷயத்தை பெரிதாய் காட்டு கூச்சல் போடவில்லை என்றாலும் விஷயம் பெரிதுதானே. இதென்ன குழப்பம்? தாய் தந்தை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்று கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அவனுக்கு. 1/2 மணி நேரம் முன்னாடிதான் தம்பி அனுப்பி இருந்தீங்க என்றார் குருவோ கல்பனாவை பார்த்திருந்த சந்தரையே பார்த்தபடி. ஐயோ, நான் அவன் இல்லை என்று கத்தினான் சந்தர். அப்புறம் அங்கிள் சொல்றாரு என்று அருணி பல்லை கடிக்க, அண்ணா மெசேஜ் அனுப்புனது சந்தரா இருக்காது என்றார் கல்பனா மிகுந்த உறுதியுடன். அந்த உறுதி உள்ளே குடியிருந்த ஜெர்க்குக்கு விடை கொடுக்க, என்னை பற்றி என் பெற்றோருக்கு தெரியும் என்ற தைரியம் தந்த புன்னகையை முகத்தில் ஏந்தியபடி அவர்களது சம்பாஷணையை பார்வையிட்டான் சந்தர். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற என்ற குருவிற்கு 2 பதில்கள் வந்தன. ஒரு பதிலாய் 1/2 மணி நேரம் முன்னாடிங்கிறங்க. அப்போ நாங்க எல்லோரும் ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல சந்தர் மெசேஜ் அனுப்பியிருக்க வாய்ப்பே இல்லை என்று ஷாம் சுந்தர் மறுக்கும் போதே, இதையே நீங்க சுந்தர் மேல சொல்லியிருந்தீங்கன்னா நம்புறதுக்கு ஸ்லைட் சான்ஸ் இருக்கு. ஆனா சந்தர் சான்ஸே இல்லை என்றார் கல்பனா ஆணித்தரமாய். ஆலம்பனா என்று சுந்தர் பல்லை கடிக்க, பூ என்று வாயில் கை வைத்து சிரித்தான் சந்தர். ஏன், சந்தர் லவ் பண்ண மாட்டாரா என்ன? குருவின் கேள்வியில் சற்றே கேலி இருந்தது. லவ் பண்ணுவான், ஆனா சட்டு புட்டுன்னு பார்த்து 3 வாரம் கூட ஆகாத பொண்ணை கண்டிப்பா லவ் பண்ண மாட்டான் என்ற கல்பனாவை தொடர்ந்து, சந்தருக்கு எந்த ஒரு விஷயத்துமே மேலோட்டமா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அடி ஆழம் வரை தெரிஞ்சிக்காம அந்த காரியத்தை இறங்கவே மாட்டான். அப்படிப்பட்டவன் 4 வாட்டி பார்த்த அணுகிட்ட லவ் சொன்னான்னு சொல்றத கல்பனா மட்டும் இல்ல, நானும் நம்ப மாட்டேன் என்று காரணக்காரிய விளக்கம் தந்தார் சம்பத். ஆனா மெசேஜ் வந்திருக்கே. குரு அதிலேயே நின்றார். குழப்பமும் சந்தேகமாய் திகைத்து ஒலித்தது அவர் குரல். எதில் அங்கிள்? சந்தர் பேச்சுவார்த்தையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். ஃபேஸ்புக்ல தம்பி. அவரது தம்பியே அவருக்கு தன் மீது கோபமில்லை என்பதை உறுதி செய்துவிட, ஓ நீங்க பாத்தீங்களா என கேட்டான் சந்தர். கிருஷ்ணசந்தர் சம்பத்தன் இஸ் மெசேஜிங் யூன்னு வந்திருந்தது தம்பி. ஆமா நீ, நானும் பார்த்தேன். இடை சொருகினார் ராதா. என்னது, கிருஷ்ணசந்தர் சம்பத்தா என்று சந்தர் ஸ்தம்பிக்க, எப்படியாச்சும் அவனை எல்லோரும் லாயர்னு சொல்லட்டும்னு அவனோட அக்கௌண்டன்டே வழக்கறிஞர் சந்தர்னு இல்ல இருக்கும் என்று அவனது அதிர்ச்சிக்கு காரணம் சொன்னாள் அருணி. அவளுக்குமே குழப்பம்தான். இந்த ரகு தாத்தா தான் என்னமோ
கோல்மால் பண்ணி இருக்கும். சத்தமாகவே யோசித்தவன், எனக்கு என்னவோ அந்த லேண்ட் விஷயத்துல நான் வில்லங்கம் இருக்கும்னு சொன்னத மனசுல வச்சுட்டு அங்கிள் கிட்ட என்ன மாட்டி விடுறதுக்காக அதுவே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதுவே மெசேஜ் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அணுவின் மனதை புட்டு புட்டு வைத்தான் சந்தர். ஹான் என்று அருணி பார்த்திருக்க, அங்கிள் நீங்க எதுல மெசேஜ் வர்றத பார்த்தீங்க? லேப்டாப்ல தானே? ஆமா தம்பி. கரெக்ட். ஐ காட் இட். லேப்டாப்பை உங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரி வச்சுட்டு ஃபோன்ல இருந்து அவளே மெசேஜ் அனுப்பியிருக்கா. சரியான தில்லாலங்கடி. ஐயையோ எப்படியெல்லாம் யோசிக்கிறா என அவன் வியக்க, உங்களுக்கு லவ்வுனா பிடிக்காத அங்கிள் என்ற சுந்தரின் கேள்விக்கு பதில் போல், வினு விஷயத்தை நடந்ததை மனசுல வச்சுட்டு இவளையும் யாரு லவ் பண்ணாலும் முட்டிக்கு முட்டி தட்டிடுவீங்கன்னு முடிவு பண்ணிட்டா போ, சில்லி கேர்ள் என்று சிரித்தார். வெனுப்பிரபாவின் காதல் விவகாரத்தை அறிந்திருந்த கல்பனா. என்று ராதாவும் தொடர்ந்து, சந்தர் தம்பி எங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டது. அவளுக்கும் தெரியாதுல்ல, அதனால இருக்கும் என்றார் குருநாதன். இது முந்தைய அதிர்ச்சியை விட பன்மடங்கு பெரிதா இருந்தது. என்னது? இப்பொழுது குடும்பமே அதிர்ந்தது. ஆமா சம்பத், எனக்கு சந்தர் தம்பிய அணுக்கு கேட்கணும்னு ஆசை. ஆனா அவங்களுக்குள்ள எடுத்த உடனே நிறைய பிரச்சனை, அதான் கேட்கல என்று குரு புன்னகை மாறாமல் சொல்ல, டேய் லாயரு, இந்த உலகம் இன்னுமாடா உன்னை நம்புது என்று கண்ணை விரித்தான் சுந்தர். சட்டென சிரித்து விட்டார் குருநாதன். அங்கிள் என் மேல எத்தனை நாளா இந்த காண்டு என்று முக்கால் அழுதவன், வச்சு செஞ்சிட்டீங்களே அங்கிள், செஞ்சிட்டீங்களே என்றான் வருத்தமே வடிவாய். சந்தர் என்ன இது, எதுல விளையாடுறதுன்னு இல்லையா என அதட்டிய சம்பத்தை தொடர்ந்து, தம்பி அனு சின்ன பிள்ளைத்தனமா எதனா பண்ணுவாளே ஒளிய நல்லவ தம்பி என்றார் குரு. யாரு உங்க பொண்ணா? நல்லவளா? சரியான மேசிவி அங்கிள் அவ என்றவன், மேசிவினாலும் ஓகே, ஆனா சரியான பேக்கு என அவன் அடித்து சொல்ல ராதாவின் தலை கவிழ்ந்தது. இப்பொழுது ஏய் சந்தர் என கல்பனா அதட்ட, பின்ன என்னம்மா, உடையாத கண்ணாடியை ரிப்பேர் பண்ண 4000 மொய் எழுதிட்டு போனாமா என கை அமர்த்தியவன், அது கூட ஓகே, டெல்லியே கூட்டி பெருக்குனவ மாதிரி அவ பீத்துற பீத்து இருக்கே, உங்க வீட்டு எங்க வீட்டு பீத்து இல்லை, எனக்கு செட் ஆகாது என்றான் உறுதியாய். அதெல்லாம் ஆகும் அடித்து சொல்லிய கல்பனா சம்பத்தின் பக்கம் திரும்பி, என்னங்க ஆகும் தானே என்றார் கேள்வியாய். ஆமோதிப்பாய் தலையசைத்த சம்பத், சந்தரை மாப்பிள்ளையாக்கிக்கிற ஆசை இன்னமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 2 நாளைக்கு அப்புறம் மேல பேசலாம் குரு என்றார். அப்பா என அவன் 3ஆம் முறையாக ஜெர்க்காக, டே பீஸுக்கு பதிலா தேங்காய் முடிய அள்ளிட்டு வர வக்கீலுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? குரு அங்கிளே கண்ணை மூடிக்கிட்டு கொடுக்குறேன்னு வரும்போது அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடணும், புரிஞ்சுதா என்றாள் அருணா படு தீவிரமாய். வீடே சிரிப்பில் அதிர்ந்தது. கண்ணிடுங்க அவர்களையே பார்த்து கொண்டிருந்த சந்தர், இப்போ யாரை கேவலப்படுத்துனீங்க, என்னையா இல்ல என் மாமனாரையா என்றானே பார்க்கலாம். சி தூ என்று அருணியும் சந்தரும் துப்பியதில் அவன் மீண்டும் ஒரு முறை குளித்தான். குருநாதனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், ராதாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். சம்பத், சந்தர் எங்க வீட்டு மாப்பிள்ளையா வரதில்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு மற்றது எல்லாம் பேசிக்கலாம் என அவர்கள் இயல, அட இருங்கண்ணா, நல்ல விஷயம் பேசியிருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் என்ற கல்பனா இருக்கையிலிருந்து எழுந்தார். நீ விளையாடு கல்பனா, நான் போய் பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரேன். மனைவியின் தோள் தொட்டு அமர வைத்துவிட்டு தானே சென்றார் சம்பத். அங்கிள், ஆக்சுவலி நாங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்து பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு ரகு தாத்தாவை பொண்ணு பார்த்துருக்கணும். ஆனால்